தேர்தல் திருவிழா வந்துட்டாலே போதுங்க, நம்ம ஊர் டீ கடையில் ஆரம்பித்து விவசாய நிலம் வரைக்கும் ஒரே பேச்சு தான். அது என்ன தெரியுமா? இந்த தடவை நம்மளுடைய நகையை திருப்ப முடியுமா? இந்த நகைக்கடன் லோன் தள்ளுபடி ஏதாவது பண்ணுவாங்களா, ஆகுமா அப்படின்றது தான். குறிப்பாக பொங்கலூர் போன்ற விவசாயம் செழிக்கக்கூடிய பகுதிகளில் இப்போது இந்த எதிர்பார்ப்பு காட்டுத்தீயாக பரவி வந்துட்டு இருக்கு. இதை பற்றின முழுமையான அலசலை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாமா? தமிழகத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அஸ்திரமாக எப்போதுமே பயன்படுத்துறது இந்த கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை தான். தற்போது பொங்கலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்றத ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே அரசு தள்ளுபடி அறிவிக்கும் போது சில கண்டிஷன்களை வைக்கும். கடந்த கால அனுபவங்களை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 சவரன் அதாவது 40 கிராம் அல்லது அதற்கும் குறைவான எடை கொண்ட நகைகளை அடகு வச்சவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும். ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு மிக நுணுக்கமாக கணக்கிடப்படும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல யார் அந்த தகுதியான பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வந்த உடனேயே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சும்மா இருந்துட மாட்டாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் சல்லடை போட்டு சலிப்பாங்க. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி பலன் பெற்றவங்களா, அரசு ஊழியர்களா அல்லது வருமான வரி செலுத்துறவங்களா, அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல இடங்களில் கடன் வாங்கியிருக்காங்களா போன்ற விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே தகுதியானவர்களின் அசல் மற்றும் வட்டி முழுமையாக ரத்து செய்யப்படும். விவசாயிகள் வெறும் பயிர்க்கடன் மட்டும் இல்லைங்க, கால்நடை வளர்ப்பு, தோட்ட பராமரிப்பு போன்ற வாழ்வாதார தேவைகளுக்காகவும் கடன் வாங்கியிருக்காங்க. வறட்சி, பொருளாதார சரிவுன்னு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்றதே சிறு குறு விவசாயிகளுடைய ஒற்றை கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. கடந்த 2021 தேர்தலின் போது இதே போன்ற 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் சுமை ஏற்பட்டது அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள ஆளுங்கட்சி சொன்னதை செய்வோம் அப்படின்ற பாணியிலையும் எதிர்க்கட்சிகள் இன்னும் கூடுதலாக செய்வோம் அப்படின்ற பாணியிலையும் போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தகுதியற்றவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அதிகாரிகளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான வேலையாக மாறிடும். தேர்தல் சமயத்தில் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் கூட கடனில் தவிக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயிக்காவது இது ஒரு தற்காலிக நிம்மதியை தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. யார் யாருக்கு தள்ளுபடி அப்படின்ற அதிகாரப்பூர்வ வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முறை யாருடைய கடன் சுமை குறைய போகுது அப்படின்னு. இதே போன்ற உடனுக்குடனான அரசியல் மற்றும் சமூக செய்திகளுக்கான அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.